சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீ ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் அளவு கீ ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி லஞ்சுக்கு கீ ரைஸு தால் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தால் செய்கிறதுக்கு நான் குக்கரில் பருப்பு வைக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிட்டு சீரகம் போட்டுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு மிக்ஸ் பண்ணி உரித்து வச்சுருக்கேன். சிறும்பருப்பு 1 கப்பு, பாசி பருப்பு சொல்கிறேன் இல்லையா, அது 1 கப்பு. அப்புறம் தூர் தால் 1 கப். ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து வாஷ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். பூண்டு வெங்காயம் வதங்கினதும் நம்ம ரெட் சில்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். நல்லா அந்த ஆயிலில் வதங்கினா கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிளகாய் வதங்கினதும் பாருங்க, ஆனியன்ஸும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் 3 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் போடுறேன். ஓகே, டொமேட்டோ இப்போ இந்த ஒரு 50% வதங்கினதும் நம்ம கழுவி ஊற வச்சிருக்கேன் பாசி பருப்பு, தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு இந்த ஆயிலே கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சமா பெருங்காயம் போட்டுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. நம்ம மஞ்சள் தூள் போடல, மிளகாய் தூள் போடல, அது போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ரெட் சில்லிக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் சில்லியில் கூட நீங்கள் இந்த தால் செஞ்சுக்கலாம். தாலுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பும் போட்டுட்டோம். அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்து தான் வெயிட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுக்கலாம். பருப்பு வேகட்டும். நம்மளுக்கு தால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது தாளிக்கிறதுல ஒன்றும் இல்லை. கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரீன் சில்லி ஃப்ளேவருக்காக அப்படியே போடுற ராவா. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீ ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் அளவு கீ ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே இந்த கீ வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்மளுக்கு கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பாடு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிம்பிளாக லஞ்ச் ரெசிபி கீ ரைஸ் தால் ஃப்ரை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you all in next video.